ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 28ஆம் நாள், மே மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:47 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மிக மிக சிறப்பு. இன்று சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. நரசிம்ம ஜெயந்தி இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான பலன்கள் நரசிங்க பெருமாள் உங்களுக்கு வாரி வழங்குவார். வீட்டில் நரசிங்க பெருமாளுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு அதை அலங்காரம் பண்ணி மாலை எல்லாமே போட்டு பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க, நீர்மோர் வச்சு வழிபாடு பண்ணுங்க, எல்லாருக்குமே கொடுங்க. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். மேசராசிக்காரங்களுக்கு இன்று நண்பருக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள், வாடகை இடத்துல இருக்கும், வேற ஒரு இடத்த மாற்றலாம் இன்னைக்கு, ஓகேவா? அதற்கான முயற்சிகள் இறங்குவீங்க, இடத்த போய் பார்ப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு புதிய வாய்ப்புங்க, ஓகேங்களா? எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், ஓகேங்களா? டயலாக் ரைட்டர்ஸ் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், வருமானம் பல வழிகளிலும் உண்டு, ஓகேங்களா? எதிர்பாராத ஒரு வருமானம் வருங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். நல்ல ஆனந்தமாக குடும்பத்தில் ஆனந்தமான ஒரு விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்காரங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு வரும், ஓகேங்களா? தொழிலுக்காக ஒரு வாகனம், இல்லை இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், ஆஃபீஸ் போகிறப்போ கரெக்டான டயத்துக்கு போகணும், அதுக்காக ஒரு வாகனம், இதுமாரி வாகனம் வாங்குறதுல ஒரு எண்ணம் வரும். அதே நேரத்தில் வேலைகளில் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், வெற்றிகள் தேடி வருங்க. சிம்மராசிக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் முதலீடுகள் பண்ணுவீங்க, அதையுமே ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. இன்னைக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக அற்புதம். கன்னி ராசிக்கு பதவி உயர்வு, பேச்சால் நன்மை. பதவி உயர்வு என்ன, இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தானங்க, எப்படிங்க பதவி உயர்வு எல்லாம் வரும்னா அதை சார்ந்த சில ஒரு தகவலாவது வரும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடும். துலாம் ராசிக்கு வேலைக்காக ஒரு பயணம், ஓகேங்களா? வேலைக்கு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், இல்லை புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ந்த சில நபர்களை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுவீங்க. தொழில் தொடர்பான சில வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயம் இருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கு. சுபகாரியம் சார்ந்த ஒரு பயணம், ஓகேங்களா? அதை சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனுசு, திடீர் பணவரவு இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பார்த்த வருமானத்தில் ஒரு தடையும் இருக்கிறது. தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஒரு வருமானம் வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல ஒரு தடை இருக்கின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நண்பரின் தொழிலுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு எதிரிகள் மூலமாக கடன் தொல்லைகள் உங்களை தேடி வரும், ஓகேங்களா? விரும்பிய வேலை அமையுங்க இன்னைக்கு, சரிங்களா? விரும்பிய வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிரிகள் மூலமாக கடன் தொல்லைகள் எல்லாமே வரும், ஓகேங்களா? இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம், குழந்தைகளுடைய உடல்நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்பாராத சில தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு. எதிர்பாராத சில தொல்லைகள், பிசினஸ் சம்பந்தமா, வியாபாரம் சம்பந்தமா தொல்லை. வீட்லையும் சரிதான், வீட்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நடந்துகிட்டே இருக்கும். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முக்கியமாக சில வேலைகள்லாம் பண்ணுவோம் நம்ம நினைப்போம் இல்லையா, தொழில் சம்பந்தமாக ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது, இது எல்லாமே இன்னைக்கு வச்சுக்க வேணாம், நாளைக்கு வச்சுக்கோங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.